ஐப்ரோஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு, அதெல்லாம் சரி பண்ணி போடுங்க நீங்க. இல்ல அவங்களுக்கு த்ரெட் பண்ணது அப்படி இருக்கு, எலிவால் மாதிரி இருக்கு. ஐலாஷ் வந்து ஐலாஷ் கொஞ்சம் இது பண்ணி போடுங்க. ஐலாஷ் நான் போட்டு ஷேட்ஸ் வந்து 2 டோனா போடுங்க, டார்க்கா ஒன்னு, அப்புறம் அந்த லைட் கலர்ஸா இவங்க ஒன்னு. யார் பெரிய மேக்கப் ஆர்டிஸ்டா? ஆமா, நான் பெரிய மேக்கப் இல்ல, ஆனா எனக்கு மேக்கப் பத்தி தெரியும். எனக்கு நானே போட்டுப்பேன், நானு. நீங்களே போட்டுப்பீங்க? ஆமா, பாத்து பாத்து. போட்டு சுத்துறீங்க? இல்ல அது இன்னைக்கு கொஞ்சம் போட வேண்டியதாயி போச்சு, அதனால எனக்கு தெரியும். நானே கேட்டேன் 2000 கொடுங்க நானே போட்டு விடுறேன். அது இல்லாம உங்ககிட்ட கொடுத்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உங்ககிட்ட போடுறாங்க. அவ்வளவு ஒண்ணு நல்லா இல்ல. அது என்னாச்சு, எப்படி இருக்கு? என்ன இல்ல 1 லட்சம் ரூபாய்க்கு இது ஒர்த்து தெரியல. ஒரு இதுனா ஓகே. அங்க பாரு ரப்பம் பாத்துக்கிட்டு இருக்கேன், எல்லாம் என்ன ஆகுதுன்னே தெரியல. அவங்க படிச்சிருக்காங்க, பியூட்டிஷியன் படிச்சிருக்காங்கன்னா அவங்க கிட்டே போட்டுக்கோங்க. ஆனா அவங்க மூஞ்சி மாதிரி ஆயிரு. மூஞ்சி பாருங்க, இங்க பாருங்க, இந்த மூஞ்சி மாதிரி ஆயிரு. பரவாயில்ல மேடம், நீங்களே போட்டுருங்க. அதத்தான் நான் சொல்றேன் மேடம், நான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க அது டிஸ்டர்ப் பண்ணாம. ஆனா அவ்வளவு ஒண்ணும் இதா தெரியல. சரி சரி, நான் அப்புறமா வரேன். போயிட்டு வாங்க மேடம். அம்மா டோர் வேணா லாக் பண்ணிருங்க. லாக் பண்ணிடுங்க, நான் பண்ணிட்டு வரேன். கல்யாண வீட்டுல எப்பவுமே அந்த மேக்கப் பண்ண ஆரம்பிச்சா கதவை மூடிடணும், இல்லைன்னா இவங்க இப்படித்தான் பாரு கதவை தட்டிட்டே இருப்பாங்க. பாருங்க எதுக்கு தட்டுறாங்கன்னே தெரியல. எதுக்கு தட்டுறாங்க அவங்க வீட்டுல? இல்ல சும்மா ஏதாவது எப்படி செத்து தொலைடா, எதுக்குடா தட்டி தொலைறீங்க? மேக்கப் பண்ண விடவே மாட்டேன், மண்டைய காய விடுறாங்க. இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஊரா பேத்துக்கு காலையில சாம்பார் அண்டால விஷத்தை ஊத்தி போட்டு தள்ள போறேன். மாஸ் மர்டர்.